வெள்ளை யானை ஐராவதத்திற்கு ஏன் சாபம் ஏற்பட்டது? முன்பு விருத்ராசுரன் என்ற அசுரனை அழித்தான் இந்திரன். அதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அது சிவனால் நீங்க பெற்றதும் தேவேந்திரன் இந்திரலோகம் திரும்பினான். அங்கு தேவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சிவபெருமான் தனக்கு அளித்த மணமிக்க தாமரையை இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார் துர்வாசர். இந்திரன் அதை வெள்ளை யானை மீது அலட்சியமாக வைத்தான். வெள்ளை யானையும் ஆணவத்துடன் துதிக்கையால் மலரை எடுத்து காலில் நசுக்கியது. துர்வாசருக்கு கோபம் வந்தது. இந்திரா, எதிர்காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவரின் சக்கரப்படையால் உன் தலை சிதறும். தாமரை மலரை நசுக்கிய யானை கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாக மாறும் என சபித்தார். பின்னர் துர்வாசரிடம் மன்னிப்பு கேட்டதால் தலையளவு கொடுத்த தண்டனையை முடியளவாக குறைக்கிறேன் என மாற்றினார். அறிவிழந்த வெள்ளை யானை காட்டு யானையாகி சிவனின் கருணையால் தேவலோகம் அடையட்டும் என்று சொல்லி புறப்பட்டார். காட்டு யானையாக மாறிய ஐராவதம் 100 ஆண்டு பூலோகம் எங்கும் சுற்றியது. கடைசியாக கடம்பவனத்திற்குள் புகுந்தது. இறுதியில் பொற்றாமரை குளத்தையும் சொக்கநாதரையும் தரிசித்தது. தான் யார் என்பதை அறிந்து பொற்றாமரை குளத்தில் நீராடிய போது மீண்டும் வெள்ளை யானையாக மாறியது. பொற்றாமரை தீர்த்தத்தை முகர்ந்து சொக்கநாதருக்கு அபிஷேகம் செய்தது. மகிழ்ந்த சொக்கநாதர் அதன் சாபத்தை நீக்கவே இந்திரலோகம் சென்றது.